ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்கள் இந்த ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளான சில இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம். எப்படி செய்யணும் நம்ம பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா 2-3 தடவை சுத்தமாக கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரிசி நல்லா கழுவிட்டு 2 கப் அளவு தண்ணி விட்டு கரெக்டாக ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஊற வைக்கணும். டைம் இருந்ததுன்னா 2 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இதில் இருக்கிற தண்ணியில் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. அரிசி ஜாரில் மாற்றினதுக்கப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு தோலை நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க. இது கூட சேர்க்குறதுக்கு இன்னொரு மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோலை நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையுமே நம்ம நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம ஏற்கனவே அரைச்ச மாவோடு சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 கப் அளவுக்கு கேரட் பொடிசு துருவினது, 1/2 கப் அளவு சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, 1/2 கப் அளவுக்கு பீன்ஸ், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்கின்னை மட்டும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காய் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. மாவு பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த பக்குவத்தில் இருக்கணும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஈனோ சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. தயிர் கூட கொஞ்சம் புளிப்பான தயிரை பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா தயிர் எல்லா பக்கமும் அப்படி படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான மாவு ரெடி. சுட்டெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க. இதில் 2 கரண்டி அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தேய்க்கக்கூடாது. தேவைப்பட்டால் லேசாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு கரெக்டாக 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் கூட நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நம்ம திருப்பி விடலாம். நல்லா சிம்மில் வச்சு டைம் கொடுத்து வேக வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஒன்று போல் உள்ள வரைக்கும் வெந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ திரும்பவும் இதை மூடி வச்சு ஒரு 1 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்கள் எந்த பக்குவத்தில் எடுக்கிறனாலும் எடுத்துடலாம். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு முருகலாக வேணும்னா நல்லா திருப்பி போட்டு நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி வர வரைக்கும் சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. சுட சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு வெஜிடபிள் குருமாவோடையோ இல்லை சிக்கன் குருமாவோடையோ நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.